ஆஸ்ட்ரோ பிரம்மஜோதியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் கன்னி லக்னக்காரங்களுடைய பொதுவான தன்மைகள் என்ன, கன்னி லக்னத்தினுடைய பொதுவான தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னி லக்னம் காலபுருஷனுக்கு 6வது லக்னம். காலபுருஷ தத்துவத்தில் மொத்தம் 12 ராசிகள். முதல் ராசி மேச ராசி, 12வது ராசி மீன ராசி. இப்போ நம்ம பார்க்க போகிறது காலபுருஷனுக்கு 6வது ராசி கன்னி ராசி. அப்போ இந்த கன்னி லக்னத்தினுடைய தன்மைகளை பற்றியும் உங்களை பற்றியும் உங்கள் லக்னத்தை பற்றியும் நீங்கள் முழுமையாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லக்னம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். லக்னம் தான் ஒரு ஜாதகத்தினுடைய உயிர். லக்னம் தான் உங்களுடைய ஜாதகருடைய எண்ணங்கள், சிந்தனை, மனம், புக்தி. லக்னம் தான் அந்தஸ்து, கௌரவம், தன்னம்பிக்கை. லக்னம் தான் எதையும் சமாளிக்கக்கூடிய திறன், திறமை நம்மகிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது. லக்னம் தான் எதிரிகளை நாம் வெல்வோமா இல்லை எதிரிகள் நம்மளை ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது. லக்னம் தான் பொருளீட்டும் சக்தி, நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. லக்னம் தான் ஆயுள், ஆரோக்கியம். லக்னம் தான் அதிர்ஷ்டம். லக்னம் தான் நட்பு. அடுத்தவங்க நம்ம கிட்ட பழகிறதுக்கு விரும்புவாங்களா, நாம அடுத்தவங்க கிட்ட எப்படி பழகுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னம் தான். லக்னம் தான் நம்மளுடைய ஆரோக்கியம். லக்னம் தான் நம்மளுடைய வலிமை. இந்த லக்னத்தினுடைய காரகன் சூரியன். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி கெட்டிருந்தாலும் கூட சூரியன் நல்லா இருந்தால் அந்த ஜாதகர் தன்னம்பிக்கை கொண்டவராக இருப்பார். இப்போ நம்ம கன்னி லக்னக்காரங்களுடைய பொதுவான குணநலன்கள் என்ன, கன்னி லக்னத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி லக்னம் காலபுருஷனுக்கு 6வது லக்னம். 6ஆம் இடம் என்ன? ருணரோக சத்ருஸ்தானம். கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் ராசியா கன்னி ராசி வரக்கூடிய காரணத்தினால இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே எதிரிகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பும், கடன்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பும், தேவையில்லாத வம்பு வழக்குகளை சிக்கக்கூடிய அமைப்புகளும், ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். எல்லாமே இருக்குமானா இதில் ஏதாவது ஒன்று இவங்கள தொடர்ந்துட்டே இருக்கும். அப்போது வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவாங்க. மாதம் மாதம் இஎம்ஐங்கிற பேரில் கடன் கட்டிகிட்டு இருப்பாங்க. வீட்டு கடன் முடிஞ்சோடனே ஒரு வண்டி வாங்குவாங்க. அந்த வண்டிக்காக இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த வண்டி கடன் முடிஞ்சதுன்னா வீட்டில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கோ ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடும். அதுக்காக ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கடன் வாங்குவாங்க. மாதம் மாதம் அதுக்கு உண்டான இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க. மாதம் மாதம் இஎம்ஐங்கிற பேரில் அந்த கடனை கட்டிகிட்டு இருப்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகள்னால தொடர்ந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவங்க இவங்க தான். ஏன்னா கன்னி லக்னம் அப்படிங்கிறது புதனுடைய லக்னம். புதன் அறிவு கிரகம். அதுவும் இது நிலராசியை வரக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு நிலையான அறிவு கொண்டவங்களாக இருப்பாங்க. இங்கே மிதுனத்தில் இருக்கிற மாதிரி புதனுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி அப்படிலாம் கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படிலாம் கிடையாது. ஒரே பிளான் தான். அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணணும். ஒரு பிளான் தான் போடுவாங்க, அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். அந்த வகையில் இவங்க மிக சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க. இந்த அறிவாளிகளை பிடிக்காதவங்க யாராக இருப்பாங்க? அதிகாரிகளாக இருப்பாங்க. அதிகாரம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே அதிகாரம், அறிவு ரெண்டும் ஒரே பாதையில் ட்ராவல் பண்ண முடியாது. அறிவாளிகளை கண்டால் அதிகாரம் பண்ணுறவங்களுக்கு பிடிக்காது. அதிகாரம் பண்ணுறவங்கள பார்த்தா
அறிவாளிகளுக்கு பிடிக்காது. அப்போ இவங்களுடைய எதிரிகள் யாராக இருப்பாங்க? இவங்களுக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிகாரம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு வந்துட்டாலே அங்கே அவங்க கொஞ்சம் முரடனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் இவங்களுக்கு எதிரிகளாக வருவாங்க. அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல தொடர்ந்து இவங்க எதிரிகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வீட்டினுடைய அதிபதி புதன். புதன்னாலே அறிவு கிரகம், ஞான கிரகம், கணக்கு கிரகம், நடிப்பு கிரகம், பேச்சு கிரகம். அப்போ நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க, பேச்சு திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. இங்கே நடிப்புன்னா ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நடந்துக்குவாங்க. புதன்னாலே ஃப்ளெக்சிபிளான கிரகம். அப்போ இந்த தன்மை இவங்ககிட்ட இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். இந்த கன்னி லக்கணத்தினுடைய உருவம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்னி பெண். அப்போ இவங்க வயசானாலும் கூட இளமையோடு இருப்பாங்க. வயசானாலும் கூட இவங்க அறிவாளிகளாக இருப்பாங்க. அப்போ வயசானாலும் கூட இவங்க கிட்ட இருந்து இளமையையும் அறிவையும் அழிக்கவே முடியாது. இது நிலராசியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்க நிலையான தன்மை கொண்டவங்க. எப்படின்னா இந்த வேலைக்கு தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலையை பிடிக்கிறதுக்காக மட்டுமே முயற்சி செஞ்சு நிலையாக ஸ்டெடியாக ஒரே குறிக்கோளில் நின்று அதே வேலையில் போய் உட்காரக்கூடியவங்க இவங்கள தான் இருப்பாங்க. நம்ம இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க அதில் ஸ்டெடியாக நிலையாக நின்று அந்த தொழிலை ஆரம்பித்தே தீருவாங்க. கோபத்துலேயும் அப்படித்தான். ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க அந்த முடிவிலிருந்து மாறுறது ரொம்ப கஷ்டம். இது அர்த்த ராசி பொருள் ராசியாக வரக்கூடிய காரணத்தினால, அதாவது ராசிகளில் தர்ம ராசி, கர்ம ராசி, காமராசி, மோட்ச ராசி அப்படின்னு 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் இது அர்த்த ராசி பொருள் ராசியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்க பொருள் சம்பாதிக்கிறதுல எப்பவுமே குறியாக இருப்பாங்க. வீட்டுக்கு என்ன தேவைப்படுது, பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது உபயராசியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்க மிக வேகமாக இயங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் மிக மெதுவாக இயங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. யார் சொன்னால் அந்த வேலையை நம்ம உடனடியாக வேகமாக செஞ்சு முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த நேரங்களில் மிக வேகமாக இயங்கி அந்த வேலைகளை சீக்கிரமாக முடிச்சு வைப்பாங்க. யார் சொன்னால் அந்த வேலைகளை மெதுவாக செஞ்சால் தான் அது நன்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த வேலைகளை மெதுவாக செஞ்சு வைப்பாங்க. முக்கியமாக இவங்க ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக அந்த இடத்துல வேலையை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அதே இடத்துல ஒரே இடத்துல தன்னுடைய திறமைகளை காட்டி அதே இடத்துல முன்னுக்கு வரக்கூடிய வழிகளை தான் இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இங்கே லக்னாதிபதி புதன் அவரே 10க்கு அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு எப்போவுமே தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய அடி மனசனுடைய ஆசையாக இருக்கும். லட்சியமாக கூட இருக்கும். எப்போவுமே மனசுக்குள்ளே நம்ம ஒரு தொழில் பண்ணணும், ஒரு தொழில் அதிபர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க அடி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இவங்க பிற்காலத்தில் ஒரு நல்ல தொழிலதிபராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கு. இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ இவங்க வீரனை வீழ்த்தக்கூடிய விவேகமான அறிவாளிகள். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கன்னி லக்கணக்காரங்களுடைய பொதுவான குணநலன்கள், பொதுவான அமைப்புகள். இதில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த கன்னி லக்கணத்தினுடைய அதிபதி
நீங்கள் கன்னி லக்கணமாக இருந்தால் இந்த கன்னி லக்கணத்தினுடைய அதிபதி எங்கே இருக்கிறாரு, யாரோட வீட்டில் இருக்கிறாரு, யார் கூட சேர்ந்து இருக்கிறாரு, இந்த லக்னாதிபதியை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய பலன்கள் மாறுபடும். நன்றி நண்பர்களே.